ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜி வேணுவேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டில் டு டெவன்ஸோட 194வது எபிசோட். எப்பயும் போல் ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோட அந்த எல்லா விஷயம் சொல்லி முடிச்சு நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஜியோனை தான் கட்டுறாங்க. ஜியோன் வந்து ஜியோனா இல்லை, லிங் லியான் யூ சைண்ட், அதாவது பியூர் டிமோனிக் லோட்டஸ் சைண்ட்டாக தான் இருக்கார். அதை பார்த்து எல்லாரும் என்னது பியூர் டிமோனிக் லோட்டஸ் சைண்ட்டா, அவர் எப்படி ஜியோன் இங்கே வர வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோல் கிளான் இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அப்போ கூசனர் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மாஸ்டர் ஏஹோ சொல்கிறாரு, நாங்கள் மேப்போட எல்லா பகுதியும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ஒரு சின்ன லைட் மாதிரி வந்து ஜியோன் உடம்புக்குள்ளே போயிடுச்சு, அதுவாக தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு. அப்போ கூசனர் சொல்கிறாங்க, இப்போ பியூர் டிமோனிக் லோட்டஸ் சைன் வந்து நம்ம ஜியோனோட உடம்பை ஆக்குபை பண்ணிட்டாங்க, இதை எதாவது பிரச்சனையில் போய் கொண்டு போய் விட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பில்லாலோட மாஸ்டர் சொல்கிறாரு, பியூர் டிமோனிக் லோட்டஸ் சைன் வந்து நம்மளை காப்பாற்றுக்காக தான் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஜியோனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவரோட முழு குறிக்கோள் வந்து பியூர் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பியூர் லோட்டஸ் டீமன் சைன்ட்டையும் நம்ம லோட்டஸ் ஃப்ளேம் தான் காட்டுறாங்க. அப்போ பியூர் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் கேட்குது, ஜிங்லியான் யூ சைண்ட், அதாவது நம்ம பியூர் டிமானிக் லோட்டஸ் சைண்ட் இருக்கார்ல அவர் தான் கேட்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னை 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீல் பண்ண, இன்னும் உன்னோட அந்த வயலண்ட்டாக நேச்சர் மாறலையான்னு. அதுக்கு அது சொல்லுது, நான் உனக்காக எவ்வளோ செஞ்சேன், நீ ஒரு நன்றி உணவே இல்லாத கேட்டு பையன், சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரீடம் தராமல் என்னை இங்கே சீல் பண்ணிட்டு அதுக்கு நன்றி கடனாக செத்துட்டேன். இப்போ இந்த சீல் பண்ணுற அரே அதோட டேஸ்ட் என்ன சொல்கிறதும் காட்டுறேன்னு சொல்லிட்டு சீல் பண்ணுற அரே ஓப்பன் பண்ணுது. அது அந்த அரே ஓப்பன் பண்ணுறப்ப நீ உருவாக்குன அரேயோட பாருன்னு சொல்லி நீயே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுது. அது ஜெயின்டிக்காக வந்துட்டுருக்கு. அந்த அரேவும் மாசாக பெருசாக வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் பியூர் டிமானிக் லோட்டஸ் சைன்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு விரலை தூக்கி மொத்தமாக நிறுத்திடுறாரு. அவர் சொல்கிறாரு, நீ இந்த அளவுக்கு ரொம்ப வயலண்ட்டாக இதுக்கு காரணம் நானும் தான், இவ்வளோ நீ வயலண்ட்டாக இருக்கும்போது உன்னை வெளியே விட்டுருந்தா இந்த உலகத்தையே நீ பாதி அழிச்சிட்ருப்ப, அதனால தான் உன்னை இங்கே சீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்மேஷனை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல, இந்த ஃபார்மேஷன் இன்னும் அந்தளவுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த ஃபார்மேஷன் மொத்தத்தையும் உடச்சிடுறாரு. ஃபார்மேஷன் உடச்சோடனே அதை பார்த்து அது இன்னும் காண்டாயிட்டு ஓல்டு அனிஷேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் உருவாக்குது. அது வந்து பார்த்தா ஃபுல்லாக லோட்டஸ் மாதிரி இருக்குது. அது வந்து எல்லோரையும் அஃபெக்ட் பண்ணுது. அதை பார்த்த பியூர் டிமானிக் லோட்டஸ் சைன்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேஷியல் பாத் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லோரும் இங்கேருந்து போயிடுங்க, இதுக்கு மேலே அந்த பியூர் லோட்டஸ் டீமன் ஃப்ளேம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உசுரை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இங்கே இருந்தால் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட எல்லாருமே அந்த ஃபேஷியல் பாத் மூலியமாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ கூசனை சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் ஜியோனை எப்படி தனியாக விட்டு வருதுன்னு. அந்த கூக்லான எல்டர் வந்து இந்த டைமில் மற்றவங்களை பற்றி கவலைப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வெளில போயிடுறாங்க. அப்போ லிட்டில் பில்ட் அவரோட மாஸ்டர் சொல்கிறாரு, பியூர் டிமானிக் லோட்டஸ் சைன்ட் வந்து ஜியோனோட பாடியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கடனாக தான் கேட்டு வாங்கியிருக்காரு, அதனால் வந்து ஜியோனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்மளும் இங்கேருந்து போகிறது தான் வந்து நமக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, நமக்கு அவருக்கு தேவைலாம் பிரச்சனையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களையும் கூட்டி கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி வெளில காட்டினா கூசனை சொல்கிறாங்க, நான் திரும்ப ஜியோனுக்காக அங்கே போக போகிறேன், இவ்வளோ நாள் கிளான் சொன்ன எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண, இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாதுன்னு. அதுக்கு கூக்லான் எல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் என்னதை மீன் பண்ணுறீங்க, கூக்லான் இதுக்கு விட மாட்டாங்க, கூக்லான் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்குது, உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன், ஜியான் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் எனக்கு போக விடலை, இப்போ ஜியான் என் கண்முனையே பிரச்சனையில் இருக்கான், நான் போக தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க கேட்காம போயிடுறாங்க. போகிறப்போ சொல்கிறாங்க, கூசோன் இந்த டைம் ஜியானுக்காக போயிட்டான்னு. அப்படியே கட் பண்ணி உள்ள கட்டுறாங்க. அப்போ நம்ம ஜிங் லியான் நியூ சைண்ட், அதாவது நம்ம பியூர் டிமானிக் லோட்டஸ் சைண்ட் வந்து பியூர் டிமான் லோட்டஸ் ஃப்ளேம்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் உன்னை மொதல் டைம் பார்க்குறப்ப ஒரு குழந்த மாதிரி பியூராக இருந்தேன், அந்த டைமில் நான் தான் உனக்கு மனுஷங்களை மாதிரி புத்தியையும் அறிவையும் அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன், நான் நினச்ச மாதிரி நீ வளரல, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மற்றவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயலண்ட்டாக வளர்ந்த. அதுக்கு பியூர் டிமாண்ட் லோட்டஸ் சொல்லுது, நான் எப்படி வளரணும் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னால் எப்படி தீர்மானிக்க முடியும், என்னோடய இஷ்டத்துக்கு தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னோடய மரணம் ரொம்ப பக்கத்தில் வந்தப்போ உன்னோட மெமரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு சுற்றலாம் பார்த்தேன், ஆனால் என்னோடய மனசாட்சி வந்து அதுக்கு ஒத்துக்கலை, அதனால தான் உன்னை இங்கே சீல் பண்ணேன், அது உன்னோட வயலண்ட்டான நேச்சரை வந்து கம்மி பண்ண பார்த்தேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ ரொம்ப ரொம்ப வயலண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எவன் ரீஃபைனிகேஷன் அரேன்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அரே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுது. அது லோட்டஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுது. அதுலேருந்து சோல் மட்டும் செப்பரேட் ஆகிடுது. அது வந்து எவ்வளோ சொல்லுது, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு. அப்படின்னு சோல் செப்பரேட் ஆனோடனே அது வந்து மாஸ்டர் மாஸ்டர் இவ்வளோ நம்ம ஒன்றா இருந்தோம், நீங்கள் தான் எனக்கு எதாவது சொல்லிக் கொடுத்தீங்க, அதை ஷேக்காச்சும் என்னை விட்டுருங்க, எனக்கு தெரியும் நான் ஒரு தப்பான பாதையில் போயிட்டேன், இதுக்கு மேலே அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது, கெஞ்சுது. அந்த டைமில் பியூர் டிமானிக் லோட்டஸ் சைண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பியூர் டிமான் லோட்டஸ் வந்து பார்த்தார்ல, அதை பற்றி யோசிச்சு பார்த்து ஜியானை வெளில தள்ளிடுறாரு. கூசன் அங்கே நிற்கிறாங்க. ஜியான் கூசனை பார்த்து இன்னும் ஏன் இங்கே நிற்கிற, வெளில போல கேட்குறாரு. அதுக்கு கூசனை சொல்கிறாங்க, இந்த நிலமையில உங்களை விட்டு எப்படி நான் போகிறதுன்னு. ஓகே,
இதுக்கு மேலே எப்படியா நெல்லுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமையும் பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட்டையும் தான் பார்த்துட்ருக்காங்க. அவர் பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட் சொல்கிறாரு, என்னோடய வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு எந்த குழந்தைகளோ இல்லை டிசிப்ளின்ஸோ இல்லை. என்னோடய க்ளோசஸ்ட் பர்சன் நீ மட்டும்தான். நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் உன்னை வெறுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் சொல்லுது, ஆனால் நான் உன்னை வெறுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கை வச்சு பவர் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுது, செத்து போடான்னு, நீ திரும்ப முட்டாளாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவர் சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே, இல்லை இந்த உலகத்தை விட்டு நீயும் நானும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ள கை வச்சு அவர் மெமரிஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு. அந்த 2 பேரும் அந்த உலகத்தை விட்டு மொத்தமாக மறைஞ்சிடறாங்க. அப்போ மறையிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிக்குது அந்த இடமே. அந்த வெடிப்புலேருந்து ஜேயான் கூசனர் கூட்டம் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தா அந்த இடமே புதுசாக ரினியூ ஆன மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி மாதிரி வருது. அப்போ ஜேயான் பார்க்குறாரு. ஜேயான் சொல்கிறாரு, பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட், இதுக்கு மேலாச்சும் நீங்கள் உங்கள் ஆஃப்டர் லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஒரு ஒளி வந்து வெளி வருது. அந்த ஒளி வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமாக வந்து மாறிடுது. அப்போ வந்து 2 பேரும் பகல் போய் பார்க்குறாங்க. அப்போ கூசனை சொல்கிறாங்க, இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பழைய ஃப்ளேமோடவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேயான் சொல்கிறாரு, இல்லை இது இப்போ வந்து நியூ பார்ன் மாதிரி தான். ஏன்னா பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட் வந்து இந்த லோட்டஸ் ஃப்ளேமோட அந்த இன்டெலிஜென்ஸ் மெமரி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்போ இது வந்து புதுசாக உருவான ஃப்ளேம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூசனை சொல்கிறாங்க, இப்போ வந்து நம்மளால் வெளியும் போக முடியாது. ஏன்னா பேஷண்ட் பார்த்தும் வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு ஜேயான் சொல்கிறாரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை வந்து நம்ம இங்கேயே ரீஃபைன் பண்ணலான்னு. அது கூசனை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பவர் இல்லை, நீ வந்து ஷியூராக சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேயான் சொல்கிறாரு, இல்லை 50% கீழே தான், பட் ரீஃபைன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. நம்மக்கிட்ட இப்போ இருக்க பவர் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பார்த்தும் புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி க்ரியேட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு போனால் அந்த ஃப்ளேமால் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வந்து இந்த ஃப்ளேம் மூலிமா அட்ராக்ட் ஆகப்படுவாங்க. அதனால் நிறைய பவர்ஃபுல்லான எனிமீஸ் வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியே எடுத்துகிட்டு போய் கூகுளில் வச்சாலும் கூகுளானுக்கும் இது ப்ராப்ளம் தான். அதனால் இந்த ஃப்ளேம் இங்கே ரீஃபைன் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட் வந்து அவர் உருவாக்கின ஃபேஷியல் பாத். அதனால் வேறு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வெளில காட்டுறாங்க. கூகுளனோட எல்டரில் வந்து, நான் வந்து கூசனரை வந்து அவ்வளோ சீக்கிரம் தனியாக விட்டுறக்கூடாது, இப்போ உள்ளே போயிட்டாங்க, இப்போ நான் கிளானுக்குள்ளே போயிட்டு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வெளில புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கு நம்ம கிங்காங் சொல்கிறாரு, அது அவள் எடுத்த முடிவு, உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இந்த சோல் கிளான் மெம்பர்ஸ் சொல்கிறானுங்க, கூகுளானுக்கு இந்த டைம் பெருத்த சேதம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுங்களும் பேசிக்கிறானுங்க. அதுக்கு சோல் கிளானோட எல்டர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் என்னத்தை சாதிச்சிட்டீங்க, பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் இல்லாமல் நம்ம கிளான்குள்ளே போகிறப்ப சீஃப் என்ன நான் சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் பாத் க்ரியேட் பண்ணி போகிறாரு. அவனுங்களும் சைலண்ட்டாக ஒரு பின்னாடியே போயிடுறாருங்க. அப்போ வந்து பார்த்தா நம்ம ஜேயான் வந்து ஒரு ஃபேஷியல் பாத் க்ரியேட் பண்ணி உள்ளே வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அது வந்து நம்ம பியூ டிமானிக் லோட்டஸ் சைன்ட் வந்து உருவாக்கின ஃபேஷியல் பார்த்துன்றது நான் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜேயான் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா கூசன் வந்து ஜேயான் கூட இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா என்னோடய கையில் இருக்க ட்ராகன் மார்க்கும் வந்து பார்த்தா நல்லா க்ளோ ஆகுது, அது கிளாமாக தான் இருக்குது, அதனால் அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த எல்டர் சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் கிளானுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், அதனால் ப்ளீஸ் எனக்காக இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜியான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு. நம்ம யோகோ மாஸ்டரும் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சில ஆளுங்களை வச்சு இங்கே நான் கண்காணிப்பிட்டு வைக்கிறேன், அப்படி அவங்கள கண்டுபிடிச்சாலோ அவங்கள பார்த்தாலோ நான் வந்து கூக்ளானுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கூக்ளான எல்லோரும் கிங்காங்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கூக்ளானுக்கு போயிடுறாங்க. அப்படியே எப்படி உள்ளே காட்டுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பியூ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து கூசனை சொல்கிறாங்க ரெடியானு. ஜியான் ரெடி, இந்த டைம் தான் வந்து ஃப்ளேம் வந்து ஈஸியாக ரீஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தா அவரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. அந்த டைமில் ரெட் கலர் லிக்விட் மாதிரி எடுத்து அந்த டீமன் லோட்டஸ் மேலே போடுறாங்க. அது ஃபுல்லாக வரையதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிது. அப்படியே வந்து கூசனர், நான் ரெடி ஆகிட்டேன், நான் போய் ரீஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எசன்ஸ் கொஞ்சம் போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண போயிட்டு நடுவில் உட்காந்து ரீஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த லோட்டஸ் ஃப்ளேமோட கோர் மட்டும் வெளில வருது. அதை அப்படியே கையில் பிடிக்கிறாரு. பிடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் பர்ன் பண்ணி எரிச்சிருது. கொஞ்சமாக அவர் தோலும் ஏறிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தா கூசனர் ஜேயான்னு சொல்லி கத்துறாங்க. ஜேயான் அதை பார்த்து அவர், இந்த ஒரு நாளுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், எனக்காக இதை ரீஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் டக்குன்னு எடுத்து போட்டுறாரு. அது கொஞ்சமாக ரீஃபைன் ஆகுது. ரீஃபைன் ஆகுறப்போ உள்ளே இருக்க பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிச்சு கொஞ்சமாக உடைக்குது. அவர் வாயில் ரத்தம் வருது. அவரால் முடியல. அதை பார்த்து கூசனர் சொல்கிறாங்க, இது மட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா ஜியான் கண்டிப்பாக செத்துருவார்னு. அப்படியே கட் பண்ணி ஜியானை தான் கட்டுறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணெலாம் கொஞ்சம் இருட்டுது, மங்கலாகுது. அந்த டைமில் ஜியானாலும் முடியல. அவர் கை கொஞ்சமாக தளர ஆரம்பிக்குது. அந்த டைமில் கூசனர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கத்தில் வந்து அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்க கையை பிடிச்சி ஜியானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஜேயான் கூசனை பார்த்து கூசனர்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த டைமில் கூசனர் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபிலிமை ரீஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃபிலிமை ரீஃபைன் பண்ணுறதோட அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணாங்க, அவங்க காதல் காவியத்தை வந்து கொஞ்சமாக நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அழகான பூந்தோட்டம் இதெல்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ரீஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃப்ளேமை. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ரீஃபைன் பண்ணுறது அந்த ஃப்ளேம் மட்டும் இல்லை, அவங்க காதலையும் சேர்த்து தான். அந்த ஃப்ளேமை பார்க்குறப்ப அந்த ஃப்ளேமும் அந்த காதலுக்கு கட்டுப்படுது போல இருக்குது. அப்படியே அழகான பூந்தோட்டத்தை காட்டி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் சீக்கிரம் பார்க்கணும். நம்ம கேஜிபி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லைக் மட்டும் வச்சு கொடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பேட்டில் டு டெவன்ஸோட எபிசோட எடுத்து நான் கவர் பண்ண பார்க்குறேன். இதுக்கு மேலே வர எபிசோட்ஸும் சீக்கிரம் வந்துடும். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.